வணக்கம். மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 78வது பிறந்த நாளை முன்னிட்டு வடசென்னை வடகிழக்கு மாவட்டம் சார்பில் மாபெரும் விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் அதிமுக கொள்கை பரப்பு செயலாளர் நடிகை கௌதமி பங்கேற்பு. சென்னை புதுவண்ணாரப்பேட்டை பகுதியில் உள்ள பாபு ஜெகஜீவன் ராம் மைதானத்தில் இன்று மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 78வது பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுக வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக மாவட்ட செயலாளர் RS ராஜேஷ் ஏற்பாட்டில் மாபெரும் விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது. இதில் கிரிக்கெட், கபடி, பாக்ஸிங் உள்ளிட்ட போட்டிகள் நடைபெற்றது. வெற்றி பெற்றவர்களுக்கு முதல் பரிசாக புல்லட் இருசக்கர வாகனமும், மேலும் முதல் பரிசாக 1 லட்சம், இரண்டாவது பரிசாக 50,000 மற்றும் மூன்றாவது பரிசாக 25,000 ரூபாய் வழங்கப்பட்டது. இதனை முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் அதிமுக கொள்கை பரப்பு செயலாளர் கௌதமி ஆகியோர் வழங்கினர். அண்ணன் ஒவ்வொரு ஃபேஸாகவும் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது ஏற்கனவே மக்களுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற இந்த 5 வருஷத்துல எப்படியெல்லாம் நொறுங்கி போயிருக்காங்க, எப்படியெல்லாம் அழுத்தங்களை ஃபேஸ் பண்ணி, கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணி எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தொடர்ந்து புரிஞ்சுக்கிட்டு இந்த இந்த வாக்குறுதிகள் ஒன்னொன்னு பூர்த்தி செய்யறதுக்காக, ஒன்னொன்னு சால்வ் பண்றதுக்கு, ஒவ்வொரு கஷ்டமும் தீர்த்து வைக்கிறதுக்கு, மக்களுக்கு நல்லது பண்றதுக்காக ஒன்னொன்னும் ஏற்கனவே பிளான் பண்ணி இப்போ ஒவ்வொரு ஃபேஸா வெளியிட்டு இருக்காரு. கண்டிப்பா வரவேற்க வேண்டிய விஷயம் இல்லைங்களா? கண்டிப்பா வரவேற்க விஷயம். ஏன்னா இதுல ஒவ்வொரு குடும்பத்தோடைய கஷ்டம் என்ன அப்படிங்கறது அண்ணன் புரிஞ்சிருக்காரு. இதுலயே தெரியுது உங்களுக்கு. இப்போ நீங்க எல்லாருமே இந்த உரிமை தொகை யாருக்கு வந்தது, யாருக்கு வரல, இது அது இப்போ கடைசியா இந்த 5,000 திடீர்னு ஒரு மேஜிக் பண்ற மாதிரி ஒரு சில பேருக்கு கொடுத்துட்டு இத்தனை பேருக்கு கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற சொல்லி ஒரு அதுலயும் ஒரு மர்மமான ஒரு கணக்கு இருக்கிற ஒரு விஷயம். இது எல்லாமே தேர்தலுக்கு முன்னாடி நம்ம பாக்குறோம். இது எல்லாமே ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்றதுக்காக பண்றது. திமுக ஆட்சியில இருக்கிறவங்க, மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில இருக்கிற ஆட்சி, அதாவது இந்த 5,000மோ இல்ல ஒரு சில பேருக்கு மாசம் அந்த உரிமை தொகை கிடைச்சிருந்தாலும், ஒரு சில மாதங்களுக்கு கிடைச்சிருந்தாலும், வாரம் மாசம் ஒவ்வொரு குடும்பமும் இந்த விலைவாசி ஏறி போனதுல எவ்வளவு அவங்க நஷ்டம் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது இப்போ உட்கார்ந்து எண்ணி பார்க்கும்போது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தெரியுது. இது எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு இது எல்லாமே சரி பண்ற வகையில ஒவ்வொரு திட்டமும், ஒவ்வொரு வாக்குறுதியும் அண்ணன் எடப்பாடியார், வருங்கால முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் மக்களுக்காக கொடுத்தார். வாக்குறுதிகள் வரவேற்கப்பட்டதும் மறுபக்கத்துல பார்க்கும்போது விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டு வருது. குறிப்பா பார்த்தோம்னா இன்றைய தினத்துல திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்காரு, அதிமுக ஆட்சிக்கு வராதுன்ற நம்பிக்கையில தான் கருணை தொகை போன்ற வாக்குறுதிகள் மக்களிடையே கொண்டு போறாங்க அப்படின்ற ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு. இது எப்படி கேட்கிறப்ப உங்களுக்கே சிரிப்பு வருது இல்லைங்களா? பரவாயில்ல, ஒரு எதிர்கட்சியில இருக்கிறவங்க ஏதோ ஒண்ணு சொல்லித்தான் ஆகணும். பரவாயில்ல, அதோட விட்டுலாம். ஏன்னா வாக்குறுதி அப்படிங்கிறது மக்களுக்காக இது நான் செய்வேன், நான் ஆட்சிக்கு வந்த பிறகு மக்களுடைய நலனுக்காக இது நான் செய்வேன் அப்படின்னு கொடுக்குற ஒரு உறுதி. அந்த உறுதியை அதிமுகவுடைய ஆட்சி, ஒவ்வொரு ஆட்சியும் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு வாக்குறுதியும் நிறைவேற்றி மக்களை திருப்திப்படுத்திருக்காங்க. அம்மாவுடைய ஆட்சியாக இருந்தாலும், அண்ணன் எடப்பாடியாரின் ஆட்சியாக இருந்தாலும். அதுக்கு நேர்மாறாக கடந்த 5 வருஷம் நம்ம பார்த்திருக்கிற ஸ்டாலின் அவர்களின் திமுக ஆட்சி அவங்களுடைய கணக்குப்படி ஒரு நாளைக்கு 99% நாங்க நிறைவேற்றிட்டோன்னுவாங்க, சில நாளைக்கு 78ன்னுவாங்க, சில நாளைக்கு 92ன்னுவாங்க. ஆளாளுக்கும் ஒவ்வொரு கணக்கா சொல்லிட்டு இருப்பாங்க. அதுலயே அது எவ்வளவு கற்பனையான விஷயம் அப்படிங்கிறது நமக்கு புரிய வருது. அதுக்காக இந்த 5 வருஷம் மக்கள் சந்திச்ச இந்த பொய்யான வாக்குறுதிகள், சந்திச்ச ஏமாற்றங்கள், அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற நஷ்டங்கள் எல்லாமே, கஷ்டங்களும் துன்பங்களும் எல்லாமே இப்போ சரி பண்ற வகையில அண்ணன் எடப்பாடியார் ஒவ்வொரு வாக்குறுதியும் அதுக்காகவே அவங்க தயாரிச்சு கொடுத்துருக்காங்க. இப்ப தேமுதிக தலைவர் திமுக கூட சேர்ந்திருக்காரு. அது எப்படி பாக்குறீங்க? அது அவங்களுடைய முடிவு, அவங்களுடைய உள்கட்சி முடிவு, அவங்களுடைய தலைமையோடைய முடிவு. இது எப்படி அவங்க நியாயப்படுத்துவாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய பிரச்சாரத்துல நம்ம பார்க்க வேண்டும். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு சொல்லிட்டு திமுக ஒரு நிமிஷம், சாரி, உங்களை நடுவுல நான் பேசுறேன்.
பெண்களுக்கு தமிழ்நாட்டுல இன்னைக்கு பாதுகாப்பு இருக்கு அப்படிங்கிறது யாராலையுமே சொல்ல முடியாது. இது அரசியல் ரீதியா நான் சொல்ற விஷயம் இல்லை. மக்கள் ஒருத்தராக தினந்தோறும் நடந்துட்டு இருக்கிற குற்றங்களை கொடுமைகளும் இருக்கிற நிலவரம் உண்மையான நிலவரத்தை புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தங்களாக நான் சொல்றேன். இந்த விஷயத்த நான் சொல்ற இந்த வார்த்தை அனுபவிக்கிற மக்கள் எல்லாருமே என் கூட இருப்பாங்க. என்னை என் கூடவே இந்த விஷயத்துக்காக குரல் கொடுக்குறாங்க. அடிப்படையாக அரசியல் கட்சி தலைவர்கள் பார்த்தா 2 பேர் தான் அப்படின்ட்டு ராகுல் காந்தி விஜய் அவர்கள் அதை ஒரு சின்ன சொல்லியிருக்காரு. இப்படியெல்லாம் கேள்வி கேட்டு நீங்களும் சிரிக்கிறீங்க. சசிகலா புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. சசிகலா அவர்கள் புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. சரிங்க, உங்களோட கருத்து என்ன? பார்க்கலாம். அதுவும் அவங்களுடைய உரிமை, தனிப்பட்ட உரிமை. அவ எப்படி செயல்படுறாங்க, எதுக்காக, என்ன, எப்படி அப்படிங்கறது நம்ம போக போக பார்க்கலாம். மேடம், நீங்க சட்டமன்ற தேர்தலில் அது அண்ணன் எடப்பாடியாரின் கையில இருக்கு. நம்ம பார்க்கலாம். எப்படி இருந்தாலும் நான் போட்டிடுறேனோ இல்லையோ, அது ஒரு பக்கம் இருந்து எனக்கு மக்களுக்கு அம்மாவுடைய ஆட்சி, அண்ணன் எடப்பாடியாருடைய ஆட்சி மறுபடியும் கொண்டு வரணும். அதுக்காக எவ்வளோ ஒர்க் பண்ணணுமோ, எப்படி நான் எல்லாம் ஒர்க் பண்ணணுமோ, எவ்வளோ உயிர் கொடுத்து வேலை செய்யணுமோ அது நான் செய்வேன். அதிமுக வேட்பாளர்களுடைய அறிமுகம் எப்போது எதிர்பார்க்கலாம்? அது அண்ணனுடைய கையில இருக்கு. சரியான நேரத்துல அறிவிப்பார். என்ன பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்களா? நிர்வாகிகளோட கூட்டம் தானே பேசிட்டு இருக்காரு. இல்ல, நிர்வாகிகளோட கூட்டம் தானே. இல்ல, சாரி, நான் குழம்பி போயிட்டேன்னா பொதுக்கூட்டமா இல்ல அனுமதி கொடுக்கப்படாததுனால நிர்வாகிகள் கூட்டமா அது மாற்றப்பட்டது. காவல்துறையினர் பட் இருந்தாலும் நிர்வாகிகள் தானே இருக்காங்க கூட்டத்துல. அது எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு. அதான் மக்களை சந்திச்சு பேசப்போ அந்த பொதுக்கூட்டத்துல என்னென்ன சொல்றாரு அப்படிங்கிறது, அதை வச்சு நம்ம இது மக்களுக்கான ஒரு பேச்சு அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். அவரு சொல்லி இருக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதிகள் மக்கள் தமிழகத்துல சரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? வாக்குறுதிகள் ஒரு மேனிஃபெஸ்டோவா ரிலீஸ் பண்றதா இது வரைக்கும் என்னுடைய கவனத்துக்கு வந்ததில்லை. இல்ல, நேற்றைய தினம் வேலூர் பேச்சுல கூட பெண்களுக்கான சம உரிமையும் ஆட்சி வந்தா நாங்க அதெல்லாம் ஒரு உத்தேசமுங்க. அதாவது இந்த கலெக்டர் வேலைக்கும் இந்த எஸ்பி வேலைக்கும் இதெல்லாம் அது ஒரு ரொம்ப நல்ல எண்ணம். அது கண்டிப்பா பெண்களுக்கு இன்னும் ஒரு ரெக்கக்னிஷன் வரணும், வாய்ப்புகள் வரணும். ஆனா இது எல்லாமே ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம். ஒன்லி ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்ல மட்டும், மாநில ஆட்சி பொறுப்புல அந்த ஒரு இதுக்குள்ள வட்டத்துக்குள்ள மட்டும் வராது. இதுல மத்திய அரசாங்கத்தோடைய ஒரு நிறைய ஈடுபாடும் இருக்கு. அவங்களுடைய சில ப்ராசஸஸ் இருக்கு. இன்னும் சொல்ல போனா இன்னும் பார்லிமெண்ட்ல வரைக்கும் போயிட்டு, பிரசிடென்ட் வரைக்கும் போயிட்டு சில அனுமதிகள் எல்லாம் பெற வேண்டி இருக்கு. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, இந்த எண்ணம் அவர் முன்ன வச்சது ரொம்ப அருமையானது. ஆனா மக்களை குழப்பாம இருக்கிறதுக்கு செயல்படுத்தக்கூடிய பிராக்டிக்கலாக இங்கே தமிழ்நாட்டுல மாநில ஆட்சிய பொறுப்புல இருக்கிறவங்க நியாயமா செயல்படுத்தக்கூடிய விஷயங்கள் மக்களுக்கு எடுத்து சொன்னா மக்கள் குழப்பாம இருக்கும். ஊழல் இல்லாத ஆட்சி கொண்டு வரும் சொல்றீங்க. எங்க ஊழல் இல்லாத ஆட்சி கொண்டு வரும்? ஊழல் இல்லாத ஆட்சி மறுபடியும் நல்ல எண்ணம் தான். இது வரைக்கும் அரசியல் கட்சி தலைவர்கள் வெளிப்படையாக சொத்துப்பட்டியலை வெளியிட முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கிறாரு. ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னால போட்டியிடுற ஒவ்வொருத்தருமே, ஒவ்வொரு கேண்டிடேட்டுமே அவங்களுடைய சொத்து விவரங்கள் அவங்க வெளியிட ஒரு கட்டாயம் இருக்கு. எல்லாரும் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. அது ப்ராப்பரா அந்த ஐடி டிபார்ட்மெண்ட்டோ இல்லை எப்படியெல்லாம் அவங்க வெரிஃபை பண்ணணும், வெரிஃபை பண்ணிட்டு தான் அக்செப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வெரிஃபை பண்ணக்கூடிய விவரங்கள் ஒவ்வொரு கேண்டிடேட்டும் காலகாலமாக அவங்க வெளிப்படுத்திட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஒரு சேலஞ்ச் கொடுத்ததுல என்ன பாயிண்ட்னு எனக்கு புரியல.